ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, கேக் கட் பண்ணதுக்கப்புறம் என்ன ட்ரீட்டு தானே, வாங்க போகலாம். கேக் வேலில் இருந்தால் கேக் வாங்கியிருந்தோம், அதை அப்படியே நம்ம ஸ்டைலில் கட் பண்ணி, கேக்கே இல்லை அதில் உள்ள ஒட்டு பிளாஸ்டரை. அதுக்கப்புறம் என்ன கிஃப்ட்டு தான், எல்லோரும் சேர்ந்து பர்த்டே கேர்ளுக்கு கிஃப்ட்டு கொடுத்தோம். ஹாப்பியாக பர்த்டே கேர்ள் கிஃப்ட் வாங்கிக்கிட்டாங்க. காலங்காலமாக பர்த்டேக்கு கை தட்டுறது மட்டும் குறையவே இல்லை. அப்புறம் என்ன கேக் கட்டிங் தான். கேக் கட் பண்ணுறாங்க ஒரு வழியாக ஊட்டி விட்டாங்கப்பா. அப்புறம் என்ன எல்லாருக்கும் ஒவ்வொரு கேக் கையில் கொடுத்துட்டு எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணி கேக்கை ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ஸ்ப்ளிட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. நம்ம தான் கேமராமேன், அதனால தான் என்ன காணல, யாரும் தேடாதீங்க எங்கேன்னு. அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட்டை பர்த்டே கேர்ள் பிரித்து பார்க்காங்க. அதுவும் பிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழக்கமாக போச்சு நண்பா. பர்த்டேனாலே நம்ம அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதும் அவங்க நமக்கு ட்ரீட் வைக்கிறதும். ஆனால் பசங்களை பொறுத்த வரைக்கும் யாருமே கிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே போய் நல்ல ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டு எடுத்துகிட்டு தான் வருவாங்க. சரி அதை விடுங்க, இப்போ கதைக்குள்ளே வாங்க. அப்புறம் என்ன சாப்பாடு தான் ஆர்டர் பண்ண எல்லாம் வந்தோடனே ஆளாளுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பீஸா அது இதுன்னு நல்லாவே இருந்துச்சு எல்லாமே. இது என்னோட ஆர்டிஸ்ட் தனம் தான், எக்ஸோ போட்டலான்னு. அப்புறம் பாஸ்தாலாம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நிறைய ஐட்டம் ஆர்டர் போட்டிருந்து, பாஸ்தா, சீசி பாஸ்தா, அப்புறம் ட்வின் பாஸ்தான்னு ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பர்கர்ஸ் அது இதுன்னு நிறைய ஆர்டர் போட்டிருந்தோம். இது பாருங்கள் சீஸ் எப்படி வருதுன்னு, அதையே ஒரு விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் என்ன ஐஸ்கிரீம் ஜூஸஸ் எல்லாம் வந்துச்சு. அதை அப்படியே ஒரு கிளிப் எடுத்துகிட்டு உங்களுக்கு காணிக்கலான்னு தான். அப்புறம் என்ன ஆப்பிள் எதுக்கு இருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் சாப்பிட்றதுக்கு இல்லை, உங்களுக்கு தான். ஹேவ் அ பைட். இந்த ஜூஸுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, கண்டிப்பாக நான் அதெல்லாம் சொல்லுவேன் ஒரு நாள். அந்த ஜூஸுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது, கப்பிள்ஸ் கதை. அது லாஸ்ட்டாக ஒரு ப்ரௌனி டெசர்ட்டோடி வாங்கி டேயை முடிச்சுக்கிட்டோம். இதே மாதிரி நீங்கள் பர்த்டேக்கு போய் எப்படிலாம் ட்ரீட் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். ஹேவ் அ பைட். எப்பா